நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இங்கே 3 காரியங்களை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு குத்துவிளக்கு இருக்கிறது. அந்த குத்துவிளக்கானது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக ஒரு நிலைக்குள்ளாக இருக்கிறது. அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை கொடுப்பதற்காக அங்கே அதற்குள்ளாக ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படுகிறது. இந்த குத்து விளக்கு தன்னகத்தே ஒலிவ எண்ணெயை பெற்றுக்கொண்டு ஒளி கொடுக்கிறதாக சாட்சியிடப்படுகிறது. அப்படி ஒளி கொடுக்கக்கூடிய அந்த குத்து விளக்கானது இஸ்ரவேலருக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒலிவ எண்ணெயை கொண்டு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த குத்து விளக்கானது இஸ்ரவேலருக்காக ஏற்றப்பட்டிருக்கிற குத்துவிளக்கு. இந்த இஸ்ரவேலர்களுக்காக ஏற்றப்பட்ட இந்த குத்துவிளக்கானது அங்கே ஆசாரிப்பு கூடாரத்திலே ஏற்றும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். ஆசரிப்பு கூடாரத்திலே 7 பொன் குத்துவிளக்குகளை ஏற்றும்படி இங்கே பிரமாணமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய இந்த 7 பொன் குத்துவிளக்குகளும் ஒலிவ எண்ணெயை கொண்டு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்காக சாட்சியிடப்படுகிறது. இந்த 7 பொன் குத்துவிளக்குகளும் எரிவதற்காக அதனுடைய அகல்களுக்குள் ஒலிவ எண்ணெய் வார்க்கப்பட வேண்டும். அப்படி ஒலிவ எண்ணெய் வார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கானது ஆசரிப்பு கூடாரத்திலே ஒளி கொடுக்கக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த குத்துவிளக்கானது இஸ்ரவேலர்களுக்காக பிரமாணமாக கட்டளையிடப்பட்டிருக்கிற குத்துவிளக்காகும். இந்த குத்துவிளக்குக்கு ஊற்றக்கூடிய வார்க்கக்கூடிய அந்த ஒலிவ எண்ணெயானது ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒலிவ மர பழங்களில் இருந்து எடுக்கக்கூடிய ஒலிவ எண்ணெயாக சாட்சியிடப்படுகிறது. இந்த ஒலிவ மரங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை ஒலிவ மலையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மரமும் குத்துவிளக்கும் தன்னகத்தை இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒலிவ மரமும் குத்துவிளக்கும் இஸ்ரவேலருக்காக சாட்சியிடப்பட்டிருக்கிற சாட்சியின் பிரமாணம். ஒலிவ மலையிலே இருக்கக்கூடிய ஒலிவ மரங்களில் இருந்து அந்த ஒலிவ எண்ணெய் வார்ப்பிக்கப்பட்டு அது அந்த குத்துவிளக்குக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. பிழியப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய் இங்கே குத்துவிளக்கின் அகல்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டு அந்த குத்துவிளக்கு ஒளி கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அந்த ஒளி தேவாலயத்திலே மகிமையை சேர்க்கிறதாக காணப்படுகிறது. ஒலிவ மரங்களிலிருந்து கேருபீன்கள் உருவாக்கப்பட்டதாக வேதம் சாட்சியிடுகிறது. இந்த குத்துவிளக்கானது 2 தன்மையுள்ள குத்துவிளக்குகளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிற குத்துவிளக்கு, மற்றொன்று மனுஷகுமாரன் நடுவிலே அமர்ந்திருக்கத்தக்க அவரை சுற்றிலும் இருக்கக்கூடிய பொன் குத்துவிளக்குகளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 2 தன்மையிலான இந்த குத்துவிளக்குகளுக்கும் ஒளி கொடுக்கும்படி ஒலிவ பழங்களில் இருந்து எண்ணெய் பிழியப்பட்டு அந்த பிழியப்பட்ட எண்ணெய் அந்த குத்துவிளக்குகளுக்கு வார்ப்பிக்கப்படுகிறது. இந்த குத்துவிளக்குகளுக்குள்ளாக வார்ப்பிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெயானது ஒலிவ மலையிலே இருக்கக்கூடிய ஒலிவ மரங்களின் கனிகளினால் பிழியப்பட்ட எண்ணெயாக சாட்சியிடப்படுகிறது. இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிற 7 குத்துவிளக்குகளும் அங்கே முற்பகுதியிலே அது ஆசரிப்பு கூடாரத்திலும் பிற்பகுதியிலே மனுஷகுமாரனை சூழ்ந்திருக்கக்கூடிய குத்துவிளக்குகளாகவும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் மனுஷகுமாரன் சாட்சியிடுகிறவராக காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 7 பொன் குத்துவிளக்குகள், அது 7 சபைகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இந்த 7 சபைகளும் குத்துவிளக்குகளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த குத்துவிளக்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அகல் தன்னகத்தே அந்த எண்ணெய் என்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அது சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய தன்மையிலே அது அனுப்பப்பட்டிருக்கிற வேளையிலே அதனுடைய கூடாரத்திலே அது பிரகாசிக்கிறதாக காணப்பட்டது. இந்த 7 பொன் குத்துவிளக்குகளும் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு அது ஒன்று பழைய ஏற்பாட்டுக்குரிய குத்துவிளக்குகள் என்றும் மற்றொன்று புதிய ஏற்பாட்டுக்குரிய குத்துவிளக்குகள் என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முற்பகுதி அது ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருந்தது. பிற்பகுதியிலே அது மனுஷகுமாரனை சூழ்ந்திருக்கிறதாக
அது இருக்கக்கூடிய ஒரு நிலை சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலுக்காக அங்கே கர்த்தர் பணித்திருந்த ஒரு கூடாரமாக சாட்சியிடப்படுகிறது. அந்த கூடாரம் ஆசரிப்பு கூடாரமாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஸ்தலமாக அது சாட்சியிடப்பட்டது. கர்த்தர் அங்கே வாசம் பண்ணினார். கர்த்தர் அங்கே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவர் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற ஸ்தலமாக அந்த குத்துவிளக்குகள் அந்த இடத்திலே அமைந்ததாக காணப்படுகிறது. இஸ்ரவேலருக்காக அந்த குத்துவிளக்குகள் அங்கே ஏற்றப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு கிருபை நிறைவின் பொழுது அவர்கள் அந்த குத்துவிளக்கின் தன்மையை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த குத்துவிளக்கின் மகிமையை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த குத்துவிளக்குக்குள்ளாக வாக்கப்பட்டிருக்கிற ஒலிவ எண்ணெய் என்ற அபிஷேகத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த குத்துவிளக்குக்கு அந்த எண்ணெயை கொடுத்த அந்த ஒலிவ மரத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த ஒலிவ மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலையை காணாதவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். ஒலிவ மலையில் இருக்கக்கூடிய ஒலிவ மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய் அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய குத்துவிளக்குகளுக்குள்ளாக வார்ப்பிக்கப்பட்டு அது அங்கே குத்துவிளக்கின் மகிமையை சேர்க்கத்தக்க விதமாய் பிரகாசிக்கிறதாக காணப்பட்டது. யோவான் அந்த பிரகாசிப்பிக்கிற விளக்காக சாட்சியிடப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். யோவான் அங்கே பிரகாசிப்பிக்கிற விளக்காக காணப்பட்டான். அந்த பிரகாசிப்பிக்கிற விளக்காக காணப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனுடைய விளக்கின் ஒளியை அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கீகரியாது இருந்தார்கள். அந்த விளக்குக்குள்ளாக ஊற்றப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெயின் மகிமையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த ஒலிவ எண்ணெய் பிழியப்பட்ட அந்த ஒலிவ மரங்களின் மகிமையை அறியாதிருந்தார்கள். அந்த ஒலிவ மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலையை அறியாதிருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் சாட்சியிட்ட அந்த ஒலிவ மரத்தினை இஸ்ரவேலர்கள் அறியவில்லை. அந்த ஒலிவ எண்ணெய் வார்ப்பிக்கப்பட்ட குத்துவிளக்காய் பிரகாசித்த யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசம் அவர்களுடைய அணக்கண்களை குருடாக்கிற்று. அவர்களுடைய அவிசுவாசம் அவர்களை கிருபையை இழக்கக்கூடிய நிலைக்குள்ளாக தள்ளிற்று. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அந்த இரண்டு ஒலிவ மரங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. இந்த அபிஷேகம் அங்கே எண்ணெயாக வார்ப்பிக்கப்படுகிறது. அந்த எண்ணெய் அந்த குத்துவிளக்கில் இருந்து பிரகாசிக்கிற ஒளியை கொடுக்கிறது. அந்த ஒளி எண்ணெய் வருகிறவன் ஜீவனை காண்கிறவனாக காணப்பட்டான். யோவான் அந்த ஒளிக்கு சாட்சியிட்டான். ஆனால் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இஸ்ரவேலர்களிடத்திலே அன்றைக்கு இல்லாதிருக்கபடினால் அங்கே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய அந்த அவிசுவாசத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டபடியினால் ஆக்கினிக்குரியவர்களாக தீர்க்கப்பட்டார்கள். அங்கே கிருபை அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு இங்கே பிரஜாதிகளாகிய நமக்குள்ளாக அது கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவராகிய எலியா இவன்தான். இங்கே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று. இங்கே அந்த ஒலிவ எண்ணெயினால் பிரகாசிக்கிற அந்த குத்துவிளக்கின் ஒளியை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் அங்கே வந்திருந்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அறியாதிருந்தார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட யோவான் ஸ்நானகனை அறியாதிருந்தார்கள். அவன் சாட்சியிட்ட அந்த ஜீவ வார்த்தையை அறியாதிருந்தார்கள். அந்த ஜீவ வார்த்தையின் தன்மையை உணராதிருந்தார்கள். அந்த ஜீவ ஒளி எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற ஒளியாக அது சாட்சியிடப்பட்டது. அந்த சாட்சியை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே தேவ சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஒலிவ மரத்தினின் அதில் வார்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேகம் என்ற எண்ணெயை அவர்கள் அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே கிருபையானது இஸ்ரவேலரிடமிருந்து பறிக்கப்பட்டு புரஜாதிகளாகிய நம்மிடத்துக்கு வருகிறது. புரஜாதிகளாகிய நாம் அங்கே மனுஷகுமாரனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 7 பொன் குத்துவிளக்கின் ஒளிக்குள்ளாக பிரகாசிக்க கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டோம். மனுஷகுமாரன் புரஜாதிகளுக்கு கிருபையை கொண்டு வந்தார். அந்த கிருபை 7 குத்துவிளக்குகளின் மூலமாக அங்கே புரஜாதிகளுக்குள்ளாக ஒளி வீசுகிற பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அந்த குத்துவிளக்குக்குள்ளாக வார்ப்பிக்கப்பட்ட எண்ணெய் ஒலிவ எண்ணெயாக அபிஷேகத்துக்குரிய தைலமாய் அது சாட்சியிடப்பட்டு அது அங்கே இந்த குத்துவிளக்கை பிரகாசிக்க செய்தது. அந்த ஒளியிலே பிரகாசித்தவர்கள் நித்திய ஜீவன் என்ற கிருபையை பெற்றவர்களாக சாட்சியிடப்பட்டார்கள். 7 சபைக்காலங்களிலும் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வந்த அந்த குத்துவிளக்கு இங்கே பிரகாசிக்கிற ஒளியாக சாட்சியிடப்பட்டது. பிரகாசிக்கிற அந்த ஒளி என்ற அந்த விசுவாசத்தோடு அதனோடு ஐக்கியப்பட்டவர்கள் அந்த ஒளிக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அந்த ஒளி அவர்களை நித்திய ஜீவன் இந்த அழியாமைக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே சென்றடையக்கூடிய கிருபையை கட்டளையிட்டது. 7 சபைக்காலங்களிலும் இப்படியாக ஒளிர்விட்டு பிரகாசித்த அந்த குத்துவிளக்கு மீண்டுமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அது மனுஷகுமாரனை சுற்றி
அது அலங்கரிக்கப்பட்ட விளக்காக அங்கே பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலை பிரஜாதிகள் மத்தியிலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சாட்சியிடப்பட்ட சாட்சியாகும். புதிய ஏற்பாட்டின் நிறைவிலே எழும்பக்கூடிய கிருபையின் நிறைவின் காலத்திலே பிரஜாதிகள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கு அங்கே சாட்சியிடுகிற குத்து விளக்காக காணப்படுகிறது. 7 குத்து விளக்குகளும் ஒவ்வொரு சபை காலத்திலும் வந்து தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய ஒளிவ எண்ணெய் என்ற அபிஷேகத்தினால் அங்கே ஒளி கொடுத்து பிரகாசிக்கிற தன்மையிலே வெளிப்பட்டு அது தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி அது பிதாவினிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையாய் அங்கே குமாரனை சூழ அமர்ந்திருக்கிறது. அப்படி குமாரனை சூழ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையின் ஒளி தன்னகத்தை அந்த ஒளியை பெற்றிருக்கிறவர்களோடு பரலோக ராஜ்யத்திலே பரலோக சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறது. ஒளியோ மரமானது நிறைவேறக்கூடிய பிரமாணத்துக்கு சாட்சியாக வந்து ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் சாட்சியிடுகிறது. இங்கே நோவாவின் பேழைக்குள்ளாக இருந்து புறா அனுப்பப்படுகிறது. அந்த புறா ஒலிவ மரத்தின் இலையினை நோவாவிடத்திலே கொய்து கொண்டு வந்து அந்த ஜலப்பிரளயம் அங்கே அழிவுக்குள்ளாக நிறைவேற்றப்பட்டதை சாட்சியிடும் பொருட்டாக அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒலிவ மரத்தின் இலை புறாவினால் கொய்து வரப்பட்டு அது நோவாவிடம் கொடுக்கப்பட்டது. அந்த புறா பரிசுத்த ஆவிக்கு சாட்சி. அந்த பரிசுத்த ஆவி ஒலிவ இலையை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒலிவ மரத்துக்குள்ளாக தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து சேர்த்து அந்த மகிமையிலே அங்கே கனி கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக உயர்த்தப்பட்டு கொடுக்கக்கூடிய கனியிலிருந்து பிழித்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயானது அங்கே குத்துவிளக்குக்கு ஊற்றப்படக்கூடிய ஒரு நிலை. ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கின் அந்த எண்ணெய்க்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மகிமை அங்கே அபிஷேகமாய் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி தன்னகத்தை அதை ஏற்றுக்கொண்டவனை உயிர்ப்பிக்கிறதாகவும் நித்திய ஜீவனுக்குரிய கிருபையை கொடுக்கிறதாகவும் சாட்சியிடப்பட்டது. 7 சபைக்காலங்களிலும் 7 பொன் குத்துவிளக்குகளும் அனுப்பப்பட்டு அந்த பொன் குத்துவிளக்குகளின் ஒளியின் மகிமையை ஏற்றுக்கொண்டவர்களை நித்திய ஜீவனுக்குரியவர்களாக அது எடுத்துச் சென்றது. ஒலிவ மரம் அங்கே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதை சாட்சியிடுகிறதாக காணப்படுகிறது. இங்கே நோவாவுக்கு ஒலிவ மரத்தின் இலை ஒலிவ மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒலிவ மரத்தின் இலையாக சாட்சியிடப்பட்டு அந்த ஒலிவ மரத்தின் இலை அங்கே நிறைவேறின கர்த்தருடைய அந்த தீர்மானத்தை தீர்க்கதரிசிகள் மூலம் சாட்சியிட்டு அங்கே அழிவுக்குரிய அந்த நிலை சாட்சியிடப்பட்டது போல ஒரு கிரியைகளை செய்வதாக அது அமைகிறது. இங்கே ஜலப்பிரளயம் அழிவு, இந்த அழிவு தன்னுடைய கிரியைகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சாட்சியிடுவது அந்த ஒலிவ மரத்தின் தன்மையாகும். ஒலிவ மரமானது அங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சி தன்னகத்தே இருக்கக்கூடிய கனியை அந்த ஒலிவ எண்ணெய்க்கு கொடாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. தன்னகத்திலே இருக்கக்கூடிய கனியை அந்த ஒலிவ மரமானது பிழிய கொடுக்க அனுமதிக்காது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த குத்துவிளக்குக்குள்ளாக அந்த எண்ணெய் வார்ப்பிக்கப்பட இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி குத்துவிளக்குக்குள்ளாக ஒளிய எண்ணெய் ஊற்றப்படாது இருக்கக்கூடிய வேளையிலே அந்த குத்துவிளக்கின் ஒளி அந்த ஒலிவ எண்ணெயினால் பிரகாசிக்கிற ஒளியாக காணப்படாது. அந்த ஒளியின் தன்மையிலே சாட்சியிடக்கூடிய ஜீவனுள்ள ஒளியை அறியாது இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே சாட்சியிடப்படுகிறது. இங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக சாட்சியிட்ட அந்த அழிவின் காலம் அந்த கிருபையின் நிறைவின் காலம் ஒலிவ மரத்தின் மூலம் சாட்சியிடுகிறது. இப்ப ஒலிவ மரத்தின் மூலம் சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சியின் வேளையிலே இந்த ஒலிவ மரமானது தன்னகத்தை இருக்கக்கூடிய கனிகளை அங்கே எண்ணெயாக பிழிவதற்கு கொடுப்பதில்லை. அப்படி எண்ணெயாக பிழிவதற்கு இந்த ஒலிவ மரத்தின் கனிகள் கொடுக்கப்படாதிருக்கக்கூடிய வேளையிலே அந்த குத்து விளக்குக்குள்ளாக வார்ப்பிக்கப்படுகிற எண்ணெயானது இந்த ஒலிவ எண்ணெயாக சாட்சியிடப்படுகிறதில்லை, இந்த ஒலிவ எண்ணெயாக இருக்கிறதில்லை. அப்படி இந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு அதன் மூலமாக பிரகாசியாத அந்த குத்து விளக்கு மகிமை இழந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது மகிமை இழந்த குத்து விளக்காய் அது வெறும் கண்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய காட்சி பீடமாகவே காணப்படுகிறது. அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மகிமை என்ற குத்து விளக்கின் தன்மையானது அங்கே பிதாவினால் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. அது இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் அங்கே மனுஷகுமாரனை சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்காக எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அதே தன்மையிலே காணப்படுகிறது. அது அங்கே போலியாக அந்த குத்துவிளக்கின் தன்மையிலே காணப்படுகிற ஒரு மாறுத்தரமான ஒரு குத்துவிளக்காகவே சாட்சியிடப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்த்தது போல, அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்களில் ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாவின் ஆவியின் பலத்தையும் தன்னகத்தை கொண்ட யோவான் ஸ்நானனுக்குள்ளாக கிரியை செய்த தூதனுடைய ஆவியாகும். இங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு ஒலிவ மரமாக சாட்சியிடப்படுகிறான். ஏனென்றால் அந்த ஒலிவ மரத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட எண்ணெய் இஸ்ரவேலருக்குள்ளாக ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த
பொன் குத்துவிளக்குகளுக்குள்ளாக வார்ப்பிக்கப்பட்டு அது அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்கிற ஒளியாக சாட்சியிடப்பட்டது. ஆனால் அந்த ஒளியினை இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்கவில்லை. இது அந்த ஒலிவ மரம் தன்னகத்தை கொடுக்கக்கூடிய கனியை நிறுத்தக்கூடிய ஒரு வேளையாகும். இந்த ஒலிவ மரத்தின் அந்த எண்ணெயானது இந்த குத்துவிளக்குக்காக அனுமதிக்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு வேளை. அந்த குத்துவிளக்கின் ஒளி கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிற ஒளியாக சாட்சியிடப்படாது. அதே போலத்த ஒரு நிலை மனுஷகுமாரனை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பொன் குத்துவிளக்கின் மகிமையையும் சாட்சியிடப்படுகிறது. மனுஷகுமாரன் புரஜாதிகளுக்கு கிருபையை கொண்டு வந்தவர். இந்த கிருபை 7 குத்து விளக்குகளின் மூலமாக அதற்குள்ளாக வார்ப்பிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயின் மூலமாக அந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கப்பட்ட அந்த ஒலிவ மரத்தின் மகிமையை கொண்டதாக அதற்குள்ளாக வார்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் தன்மை சாட்சியிடப்படுகிறதாக காணப்படுகிறது. அப்ப வார்ப்பிக்கப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய் அங்கே ஒலிவ மலை மீது இருக்கக்கூடிய ஒலிவ மரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட கனியாக சாட்சியிடப்படுகிறது. கடைசி ஏற்பாட்டிலும் இத்தகைய ஒரு நிலை சாட்சியிடப்பட வேண்டும். 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் 7 பொன் குத்து விளக்குகளும் எடுக்கப்பட்ட பின் அதன் பின்னாக ஒரு குத்து விளக்கு இங்கே வந்து ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஒளி கொடுக்கக்கூடிய அந்த குத்து விளக்குக்கு அங்கே எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒலிவ எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒலிவ மரங்கள் 2 மரங்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 மரங்களும் ஒலிவ மலையிலே அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒலிவ மலையிலே இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மரங்களில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த கனிகளில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயாக அது அந்த கடைசி ஏற்பாட்டின் குத்துவிளக்கில் இருக்கக்கூடிய 7 அகல்களுக்குள்ளாகவும் வார்ப்பிக்கப்படுகிறது. அந்த 7 அகல்களும் கர்த்தருடைய மகிமையை சாட்சியிடுகிறதாக அங்கே கடைசி ஏற்பாட்டிலே ஜீவனுக்குரிய ஒளியை சாட்சியிடுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒளிவ எண்ணெய் அந்த அகல்களை பிரகாசிக்க செய்கிறது. அந்த அகல்கள் பிரகாசிக்கிற பிரகாசம் குத்துவிளக்கை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக சாட்சியிடப்படுகிறது. அந்த ஒளியை ஏற்றுக்கொள்கிறவன் ஜீவனுக்குரியவனாக அங்கீகரிக்கப்படுகிறான். இந்த ஒலிவ மரங்கள் ஒலிவ மலை மீது வரக்கூடிய வேளை, அது கொடுக்கக்கூடிய எண்ணெயை கொடுக்கக்கூடிய வேளை கடைசி ஏற்பாட்டு அங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைகிறது. ஒலிவமலை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட இடமாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் அண்டையிலே தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஸ்தலம் ஒலிவமலை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஒலிவ மலையிலே 2 தூதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அப்போஸ்தலர்கள் மத்தியிலே அங்கே இயேசு கிறிஸ்து மகிமையடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை காண்கிறவர்கள் மத்தியிலே சாட்சி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களிலே இதை குறித்து பார்க்கிறோம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இங்கே ஒலிவமலை, அந்த ஒலிவ மலை மீது 2 ஒலிவ மரங்கள், அந்த 2 ஒலிவ மரங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதர்களாக வந்து இயேசு கிறிஸ்து மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அங்கே சாட்சி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே அவர்கள் கொடுத்த சாட்சி இப்பொழுது நீங்கள் காண்கிறபடியாக மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல மீண்டுமாக அவர் ஒலிவ மலை மீது வருவார். அங்கே 2 ஒலிவ மரங்கள் சாட்சியிடும். அந்த 2 ஒலிவ மரங்களும் சாட்சி கொடுக்கக்கூடிய வேளையிலே மனுஷகுமாரன் அந்த மலை மீது வந்து இறங்கி தன்னுடையவர்களை ரகசியமாக அழைத்துச் செல்வார். அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய கிருபையை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். பிரமாணம் நிறைவேறும் போது ஒலிவ மரம் வந்து சாட்சியிடுகிறது. அந்த ஒலிவ மரம் அந்த ஒலிவ மலை மீது இருக்கக்கூடிய சாட்சியின் மரங்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். நோவா காலத்தில் புறா மூலம் அந்த ஒலிவ இலையானது அங்கே ஜலப்பிரளயத்தினால் அழிவுண்டதை சாட்சியிடுகிறது. இஸ்ரவேலுக்குள்ளாக அந்த ஒலிவ மலையிலே காணப்பட்ட ஒலிவ மரமான அந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக வந்து இஸ்ரவேலருக்குள்ளாக அது சாட்சி கொடுத்தது. அந்த ஒலிவ மரம் தன்னகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கனியை நிறுத்த போகிற அந்த கிரியைகள் யோவான் ஸ்நானகன் மூலமாக சாட்சியிடுகிறது. ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் பிரமாணமும் கிருபையும் நிறைவு வரும் பொழுது அந்த ஒலிவ மரம் அங்கே ஒலிவ மலை மீது வந்து இறந்து அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இந்த ஒலிவ மலையின் மீது 2 ஒலிவ மரங்களும் கடைசி ஏற்பாட்டிலே வந்து சாட்சி கொடுக்கும். அப்படி கடைசி ஏற்பாட்டிலே நிற்கக்கூடிய அந்த 2 ஒலிவ மரங்களும் கர்த்தருக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக சாட்சியிடக்கூடிய ஒலிவ மரங்களாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 4 மற்றும் 3 வசனங்கள். பூலோகத்தின்
பூமியின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அந்த ஒலிவ மரங்கள் இரண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேக தைலமானது சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒளியை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. அந்த அபிஷேகத்தின் மூலம் தன்னகத்தே அந்த ஒளியை பெற்றுக் கொண்டவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக அந்த ஒலிவ மலை மீது வந்தடைய கிருபையை பெற்றவனாக காணப்படுகிறான். அந்த ஒலிவ மலை மீது வந்தடைய கிருபையை பெற்றவன் ஒலிவ மலை மீது வந்து இறங்க போகிற அவருடைய வருகையிலே அவரோடு சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறவனாக காணப்படுகிறான். அவர்கள் 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சியிலே அவரோடு சேர்ந்து பங்கடைய கிருபையை பெற்றவர்களாக காணப்படுவார்கள். கிறிஸ்து சாட்சியிட்டார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சியிட்டார். இங்கே எலியா ஒலிவ மரமாக சாட்சியிடப்படுகிறான். அந்த குத்துவிளக்குக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒலிவ பழங்களை கொடுக்கக்கூடிய ஒலிவ மரமாக அவன் சாட்சியிடப்படுகிறான். ஒலிவ மரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 ஒலிவ மரங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசேயும் எலியாவுமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் அந்த குத்துவிளக்குக்கு கடைசி ஏற்பாட்டிலே 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் 7 பொன் குத்துவிளக்குகளும் மனுஷகுமாரனை சூழ அமர்ந்திருக்கக்கூடிய கிரியைகளை நிறைவேற்றின பின்பு இந்த பூச்சக்கரத்திலே பூமியின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒலிவ மரமாய் அந்த ஒலிவ மலையிலே பிரகாசிக்கிற அந்த மகிமையின் ஒளியாகிய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அந்த 2 ஒலிவ மரங்களும் சாட்சியிடப்படுவார்கள். அந்த 2 ஒலிவ மரங்களும் 7 அகல்களாய் சாட்சியிடப்பட்டிருக்கிற கடைசி ஏற்பாட்டின் குத்துவிளக்குக்கு ஒளி கொடுக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலத்தை ஊற்றுகிறதாக காணப்படுகிறது. அந்த அபிஷேக தைலம் ஒலிவ மரங்களாகிய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தின் தன்மையாகும். இந்த 2 ஒலிவ மரங்களில் கொடுக்கக்கூடிய அந்த கனிகளிலிருந்து பிழியப்பட்ட அந்த எண்ணெயானது இந்த கடைசி ஏற்பாட்டிலே அனுப்பப்பட்டிருக்கிற அந்த பொன் குத்துவிளக்கிலே காணப்படுகிற 7 அகல்களுக்குள்ளாக பார்ப்பிக்கப்படும். அந்த 7 அகல்களும் அந்த பொன் குத்துவிளக்குகளுக்காக அங்கே மகிமையை சேர்க்கக்கூடிய ஒளியை கட்டளையிடுகிறதாக காணப்படுகிறது. குத்துவிளக்குகளின் 2 புறங்களிலும் அந்த 2 ஒலிவ மரங்கள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று கிறிஸ்து சாட்சியிட்டது போல ஒலிவ மரங்களும் வார்த்தையானவர் மூலம் சாட்சியிடப்படும். எப்படியாக அந்த ஒலிவ மலை மீது 2 தன்மையிலே காணப்பட்ட ஒலிவ மரங்கள் அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை சாட்சியிட்டதோ அதே போல அவர் மீண்டும் வருவதையும் அந்த சாட்சியிடும். அப்படியாக கொடுக்கக்கூடிய சாட்சி அங்கே கடைசி ஏற்பாட்டிலே மிளிரக்கூடிய அந்த பொன் குத்துவிளக்கின் ஒளியாக சாட்சியிடப்படும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அந்த 7 அகல்களும் பூமி எங்கும் அனுப்பப்படும் கர்த்தருடைய 7 கண்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. அது கண்களாக கர்த்தருடைய கிரியைகளை சாட்சியிடக்கூடிய ஒளியாக அது சாட்சியிடப்படுகிறது. இந்த 2 ஒலிவ மரங்களும் ஒலிவ மர எண்டையிலே சேர்ந்து நின்று கர்த்தருடைய மகிமையை பறைசாற்றக்கூடிய வேளை கடைசி ஏற்பாடு என்று சாட்சியிடப்படுகிறது. இந்த 2 ஒலிவ மரங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் ஒலிவ மலையாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய மாமிசத்திலே வெளிப்பட்ட போது பேதுரு, யோவான், யாக்கோபு மற்றும் அந்திரேயாவுடன் சேர்ந்து இனி சம்பவிக்க போகிறதை குறித்து அவர்கள் தனிமையாக இருக்கும் போது இதை குறித்து அவரிடத்திலே கேட்டு அவர்கள் அறிந்து கொண்டதை வேதம் சாட்சியிடுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் ஒலிவமலையின் மீது அமர்ந்திருந்த போது நீ சாட்சியாக அறிவித்த இவைகள் பின்னர் சம்பவிக்கிறதை பற்றி அவர்களிடத்திலே அவர் முன்னறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவர்கள் இருக்கும் பொழுது நீர் அனுப்பியிருக்கிற உம்முடைய வார்த்தைக்கும் பின்னர் சம்பவிக்க வேண்டியவைகளுக்கும் உள்ள காரியங்களை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்படி வெளிப்படுத்தி காட்டப்பட்ட ஒன்றில் பாழாக்குகிற அருவருப்பும் ஒன்றாகும். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுதல். இப்படி பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எங்கே குத்துவிளக்கு வைக்கப்பட வேண்டுமோ அங்கே குத்துவிளக்கு வைக்கப்படக்கூடிய அந்த மகிமையின் ஸ்தலத்துக்குள்ளாக
பாழாக்குகிறவன் தன்னுடைய குத்து விளக்கை கொண்டு வந்து சேர்க்கிறவனாக காணப்படுகிற வேலை கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வேலை ஆகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது எப்பொழுது சம்பவிக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர வேண்டும். பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருவதை அங்கே ஒலிவமலை மீது இருந்து அவர் யாருக்கெல்லாம் அதை காணத்தக்கதான கிருபையை கட்டளையிட்டாரோ அவர்கள் அதை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களே அதை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதை அறியக்கூடிய ஒரு நிலை. ஒலிவ மரங்கள் இருக்கக்கூடிய ஒலிவ மலையின் மீது இருக்கிறவர்கள் அங்கே கர்த்தர் ஒலிவ மலை மீது இருந்து வெளிப்படுத்தி கொடுத்த அந்த பாழாக்குகிற அருவருப்பை அறிகிறவனாக காணப்படுவான். அந்த ஒலிவ மரங்கள் இருக்கக்கூடிய ஒலிவ மலையின் அண்டையிலே வராதவன் பாழாக்குகிற அருவருப்பை அடையாளம் காண முடியாத நிலைக்குள்ளாக காணப்படுவான். ஏனென்றால் அந்த பாழாக்குகிற அருவருப்பை காணக்கூடிய ஒளியை தன்னகத்தை பெற்றவன் மாத்திரமே அந்த பாழாக்குகிற அருவருப்பை காண முடியும். யார் அந்த ஒளியோ எண்ணெயினால் பிரகாசிக்கக்கூடிய அந்த குத்து விளக்கின் மகிமையை ஏற்றுக்கொண்டானோ, அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டானோ, அந்த ஒளிக்குரியவன் பாழாக்குகிற அருவருப்பை அடையாளம் காண்பான். அந்த பாழாக்குகிற அருவருப்பாய் ஆசிரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய பொன் குத்து விளக்கு மாதிரி தன்னுடைய கண்மையிலே அங்கே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற சத்ருவினை அடையாளம் காண முடியும். ஒலிவ மலை என்ற இருக்கிறவனே கர்த்தருடைய நாமத்தை அறிகிறவனாக காணப்படுவான். இங்கே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஒலிவ மலையிலிருந்து அங்கே இறங்கி வந்த மகிமையாக சாட்சியிடப்பட்ட மனுஷகுமாரனை கண்டு அவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியிட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஒலிவ மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிற அந்த மலை என்றே வருகிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிகிறவர்களாக காணப்படுவார்கள். கடைசி ஏற்பாட்டிலே ஒரே ஒரு பொன் குத்து விளக்கு 7 அகல்களை கொண்ட நிலைக்குள்ளாக அங்கே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படும். அப்படி ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த பொன் குத்து விளக்கின் மகிமையை உணரக்கூடியவன் கர்த்தருடைய நாமத்தை அறிகிறவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை அறிகிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்காக ஒலிவ மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலை அண்டைக்கு ஒன்று கூடுவோம். கர்த்தருடைய நாமத்தை அறியக்கூடிய சாட்சிகளாக விளங்குவோம். கர்த்தருடைய நாமம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வார்த்தை என்ற நாமம் சகல சத்தியங்களையும் வெளிக்கொணரும். ஆதி முதல் கிறிஸ்து தன்னுடைய கிரியைகளை அங்கே வார்த்தையாயிருந்து செயல்படுத்தியதையும் தேவனாகிய தேவனாகவும் இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் சாட்சியிடுகிற நாமமாகவும் சாட்சியிடப்படுகிறது. இந்த தேவனுடைய நாமமாகிய வார்த்தை சகல சத்தியங்களையும் வெளியரங்கமாக்கக்கூடிய மகிமையை நாமமாக காணப்படுகிறது. அந்த நாமமானது குத்துவிளக்குகளுக்கு எண்ணெயை கொடுக்கக்கூடிய அந்த 2 ஒலிவ மரங்களும் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மலையிலிருந்து சாட்சியிடப்படும். அந்த ஒலிவ மலை அண்டைக்கு வருகிறவன் அந்த ஜீவனுக்குரிய ஒளியை காண்கிறவனாக காணப்படுவான். நாமும் அந்த ஜீவனுக்குரிய ஒளியை காண்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.